இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் ஆவணி மாதம் 2ஆம் நாள் 19/8/2026 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி இரவு 10:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 10:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 2 மணி முதல் 3 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:20 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்க சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கொடுக்கப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறுதி மற்றும் தைரியத்துடனும் இருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னிச்சையாக வேலைகளை செய்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த வயிறு வலி சம்பந்தப்பட்ட உபாதைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறவும் காண்பீங்க. என்று சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். பொருள் வரவும் இருக்கும். உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணங்களை தடையில்லாமல் நிறைவேற்றவும் செய்வீங்க. மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தக்க சமயத்தில் இதனை பயன்படுத்தியும் கொள்ளலாம். முழு முயற்சியோடு எந்த ஒரு வேலையுமே மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். கடன் சுமை சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். மற்றவர்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்தும் கொள்வீங்க. வேலைகளை நேரம் தவறாமல் முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளும் என்று உங்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பாங்க. சிலருடைய விமர்சனங்களும் கேலி பேச்சுக்களுக்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடைய தவறான செயல்களை நினைத்து வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று புதிய மற்றும் நீண்டகால திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. நிதி ஆதாயமும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்துக்கள் சார்ந்த முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். செலவு மேலாண்மையில கவனமாக இருப்பதும் நல்லது. போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இழுபறியில இருந்து வந்த வேலைகள் முடிவிற்கும் வந்து சேரும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். மனதளவுல சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும், தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அவசரத்துடனும் விவேகத்துடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று எந்திரத்தரமான கதியினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிப்பதாகவும் இருக்கலாம். சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். திட்டமிடுவதில் கவனமாகவும் இருங்க. பணியில வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. அதற்கு ஏற்றபடி திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையுடனான உறவுல மகிழ்ச்சி பாதிக்காமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். பணத்தை சாதுரியமாக செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில்ல மேன்மையும் உண்டாகும். தனவரவும் இருக்கும். சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். இன்று வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் துணிச்சலோடு செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல அழுத்தங்களும் இருக்கத்தாங்க செய்யும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இன்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் அசதியும் சோர்வும் ஏற்படலாம். வாகனத்தை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளினால விவாதங்கள் ஏற்படவும் கூடும். கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயமாக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் அவசியமாகவும் இருக்கும். சகோதரர்களுடன் சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படக்கூடும். அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சில புதிய நபர்களுடைய யோசனைகளும் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. அவ்வப்பொழுது வயிறு மந்த தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் நீங்க அளவுக்கு அதிகமாக பேசவும் வேண்டாம். யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்று நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய கண்ணோட்டங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். நீண்ட நாள் விருப்பங்களும் நிறைவேறும். வேலையாட்கள் மாற்றம் குறித்த எண்ணங்களும் மேம்படும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சக ஊழியர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. சில புதுமையான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதரவுகளும் இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எளிதில் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை சமநிலையோடு வைத்துக் கொள்வதும் நல்லது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நிலுவையில் இருக்கின்ற வேலைகளை திறமையாக கையாண்டு குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக சில செலவுகளும் இருக்கும். இது குடும்பத்தினருக்கான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று சில சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரும். எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் தடையில்லாமலும் நடைபெறும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். இன்று வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனைவியின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். செலவுகளை பற்றி சின்ன சின்ன கவலைகளும் இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது விலகி சென்றும் விடுவாங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எந்த நேரத்திலும் கோபமான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தவும் வேண்டாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடல்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். இன்று மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கி அமைதியான போக்கும் காணப்படும். இன்று தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை என அனைத்திலுமே முன்னேற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தனிப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேல்நிலை கல்வியில தெளிவும் உண்டாகும். எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. தாய்வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சக ஊழியர்களினால அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவிகளும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிக்கவும் செய்வீங்க. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் துணையுடன் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று நீங்கள் ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல நல்ல லாபத்தையும் பெறலாம். வாகன
யோகமும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக தனவரவை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகளினால கல்வி செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். லாபத்தையும் பார்த்து விடலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சட்டென்று யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் நகைகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. லாப நோக்கத்தோடு பழகுபவர்கள் இடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தந்தையின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களிடத்துல கேட்ட உதவிகளும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். மனதுல திருப்திகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத நிதி வரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு குடும்பத்தினரிடத்துல ஒற்றுமையும் இருக்கும். உறவினர்களிடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உங்கள் அன்பிற்கு உரியவர்களுக்காக சில சுப செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். எதிலுமே தீர யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த வெற்றிகளும் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பெரியோர்களிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாளை சிறந்த முறையில் பயன்படுத்தவும் செய்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்று வேலைகள்ல அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான முயற்சிகள்ல வெற்றியையும் காணலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. தரமான நேரத்தை அவர்கள் செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சீராகவும் இருக்கும். குடும்ப நலத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று தொழில சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு துணையாகவும் இருக்கும். சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்க வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன திடத்துடனும் எந்த ஒரு வேலைகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். விவசாய வருமானம் கை கொடுப்பதாகவும் இருக்கும். அரசு வேலையில நற்பெயரையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை அடையாளம் கண்டு அதனை சாமர்த்தியமாக கலைக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு நேரத்திலும் எதையும் சமாளிக்கின்ற திறனுடனும் இருப்பீங்க. இன்று வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க.
உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிலும் வெற்றி பெறக்கூடிய மன திடத்துடனும் இருப்பீங்க. இன்று வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப தேவைகளுக்காக கூடுதல் செலவுகளும் இருக்கும். இன்று ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த சில பணிகள் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். தாமதங்களும் நீங்கும். பணிகளை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செய்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்று பணம் தொடர்பாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். நண்பர்களுடைய வழியில தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். இன்று எந்த ஒரு வேலையும் தள்ளி போடவும் வேண்டாம். பணியிடத்துல தனியாக செயல்படுவதை விட குழுவாக செயல்படுவதும் நல்லது. உழைப்பிற்கான தரத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. எதிர்காலத்துல நல்ல அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. மாலை நேரத்துல ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு மனதில் அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கலாம். இத்தகைய போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடினமான சூழ்நிலைகளையுமே நீங்க கடந்து வரவும் செய்வீங்க. சில வேளைகள் சுமையாகவும் இருக்கும். பணியிடத்துல பலன்கள் கலந்தே காணப்படுங்க. கவனமாக பணியாற்றுவதும் நல்லது. சிறப்பான திட்டமிடுதல்களின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இன்று ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தன லாபமும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளும் நடைபெறும். தொழில மேன்மையும் உண்டாகும். இன்று குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடத்துல இருந்து உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அரசு அதிகாரிகளிடத்துல இருந்து சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல இருந்து தக்க சமயத்துல பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுடைய வேலைகளையுமே நீங்க சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான பொருட்களை ஞாபக மறதியினால தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருக்கும். மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாகவும் உணர்வீங்க. சிலர் உதவுவதை போல உங்களுக்கு தொந்தரவுகளும் செய்யலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல முக்கியமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தன வரவும் இருக்கும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக
இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளை நல்லபடியாக முடிப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன கடினமான சூழ்நிலைகளும் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்களுடைய முயற்சி மற்றும் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக உங்களுடைய இலக்குகளையும் அடையலாம். பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். இன்று வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. சிறந்த பலன்களை காண்பதற்கு நீங்க கூடுதல் முயற்சிகளை எடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில் தவறான புரிந்துணர்வுகளின் காரணமாக உங்கள் துணை இடத்துல மனக்கசப்புகளும் ஏற்படலாம். இருவரும் ஒருவருடைய கருத்துக்களை மற்றவர்கள் புரிந்து கொள்வதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பண இழப்பு ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவில் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நினைத்த வெற்றியும் உண்டாகும். தொழில் துறைகள் சிறப்பாகவும் நடைபெறும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல உற்சாகமும் இருக்கும். சிலருக்கு முக்கியமான பூஜைகள் மற்றும் ஆன்மீக விஷயங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தான தர்மங்களையும் செய்வீங்க. அரசு அதிகாரிகளினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமையினால பெயரும் புகழும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தலைமை பொறுப்புகளும் தேடியும் வரலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்குங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களையுமே கவனமாக கேட்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். மறைமுக வேலைகளையும் சிலர் பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. மனைவியின் வழியில அனுகூலமான போக்கும் காணப்படும். இன்று புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணம் இருந்தாலுமே சில தேவையற்ற செலவுகளும் இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களின் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு அவசியமில்லாத கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பலதரப்பட்ட மக்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பான செலவுகளும் குறையும். போட்டியாளர்களாக இருந்தாலுமே அவர்கள் இப்பொழுது நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உத்தியோகத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபார தொடர்பான பயணங்கள் சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் குறையும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சமநிலையான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று சில முக்கியமான வேலைகளை கவனமுடன் பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். சில சவாலான பணிகளையுமே கவனமாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஓய்வெடுக்க கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்து வேலைகள் இருக்கும். திட்டமிட்டு பணிகளை ஆற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையற்ற கோபங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப தேவைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். செலவுகளும் அதிகமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். கட்சியில புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. தொழில நீங்க நினைத்த இடத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு துறையில அனுகூலமான போக்கும் காணப்படும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது தேவையற்ற கோபங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில நேரங்கள்ல நிதானம் தவறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணக்கு வழக்கு விவகாரங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு ஆவணங்களை முறையாக பராமரிப்பதும் நல்லது தாங்க. இன்று விஐபிக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. அதிகரிக்கும் செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதுவிதமான இலக்குகளும் பிறக்கும். சமூக பணிகள்ல ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். அரசு சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் மறையும். எதிர்பாராத சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல லாபமும் இருக்கும். காப்பீடு பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். மனதிற்கு நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய இலக்குகளும் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகளும் இருக்கும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய வேலைகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். இன்று வேலை திறன்ல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை பராமரிக்கவும் செய்வீங்க. இதனால உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. தொழில் முயற்சிகள் நல்லபடியாகவும் நிறைவேறும்.
நிறைவேறும். இன்று பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த குழந்தை பாக்கியங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. தொழில் முயற்சிகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். இன்று பொருள் வரவும் இருக்கும். பணத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புத்தி கூர்மையினால எடுத்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். அலைச்சல்களும் இருக்கும். இதனால உடல் அசதியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு வேலையிலுமே நீங்க மன உறுதியை கைவிடாமல் இருப்பதும் நல்லது. நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு துணையாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைக்கு செல்ல முடியாத சில தடைகளும் ஏற்படலாம். மனைவியினுடைய செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பி யாருக்கும் பணத்தை தரவும் வேண்டாம். அந்நிய பெண்கள் இடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தில் இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் இருக்கும். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில நண்பர்களுடைய உதவிகளுடன் எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். இன்று கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணி நிமித்தமான சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். உங்கள் துணையின் வழியில உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபார நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு வேலைகள்ல ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மேன்மையான நாளாகவும் அமையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் பேசும் பொழுது பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடினமான சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய மனதிடத்துடனும் இருப்பீங்க. பொறுமையாகவும் இருப்பீங்க. இன்று எந்த விதமான திட்டமிடுதல்களிலும் ஈடுபடவும் செய்வீங்க. உறுதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று பணியிட சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். மகிழ்ச்சியை தக்க உங்கள் துணையிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில சிறப்பான செயல்களை செய்தும் காட்டுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்கும். பகைவர்களையும் வெற்றி கொள்வதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆடை ஆபரணங்களை சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். லாபத்தையும் பார்த்து விடலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் வளர்ச்சிக்கான சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அரசு அலுவலகங்கள்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று மேலதிகாரிகள் இடத்துல குற்றம் சாட்டப்படுவதற்கான
வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. வங்கியில இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபார கணக்கு வழக்குகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம் என்று பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மனைவியின் வழியில நீங்க எதிர்பார்த்த ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். பழைய இனிய சம்பவங்களும் நினைவிற்கும் வந்து சேரும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால இன்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் இருக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணை கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. நண்பர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக பணியாளர்களினால சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத சில செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். உங்களை பற்றிய புதுவிதமான புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். வேலைகள் மற்றும் செயல்பாடுகள்ல உங்களுக்கு என்று ஒரு தனியிடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிரிகளும் விலகி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்துறை போட்டிகளை முறியடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலையில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருமே குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய பயனுள்ள விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பண தேக்கங்களும் நீங்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்தும் விடுவீங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். தொழில எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பார்த்து விடலாம். சிலருக்கு வீடு மன இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மகிழ்ச்சியுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வருமானமும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய மத்தியில உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனைவியின் வழியில சின்ன சின்ன கோபங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவசரமாக வர வேண்டிய இடத்துல பணமும் காலதாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. பெண்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. அந்நிய பெண்களிடத்துல இருந்து விலகி இருப்பதும் நல்லது தாங்க. இன்று கிடைக்கின்ற நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். இன்று உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். உங்களிடத்துல அன்புடனும் பாசத்துடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று செய்யும் பணிகள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. ஜாமீன் விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். உடன் பிறந்தவர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சூழ்நிலை
சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்கள் கூறுவதும் நல்லது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சிந்தனையின் போக்கில கவனமாகவும் இருங்க. விவேகமான செயல்பாடுகளின் மூலமாக நன்மதிப்பும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. கருத்துக்களை கூறும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜாமீன் விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நம்பிக்கையுடன் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களிடத்துல நல்ல உறவு முறையுடனும் இருப்பீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய கல்வி திறமையினால புகழையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. லாபத்தையும் பார்த்துவிடலாம். சில காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்தை புதிய முறையில் நடத்துவதை பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். மற்றவர்கள் உங்களை பார்த்து வியந்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமானமும் இருக்கும். மன தைரியத்துடனும் இருப்பீங்க. ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விருப்பமில்லாமலேயே உறவினர்கள் வீட்டு விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தாமதமானாலும் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. வியாபார ரகசியங்களை வெளியில யாரிடத்திலும் கூடவும் வேண்டாம். உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை பெறலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிலும் என்று நிதானமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பெரியவர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. மனதில் நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். இறை வழிபாடு ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொருட்களின் மீது ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். கூட்டாளிகளுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:20 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.